வணக்கம் நண்பர்களே. தாவேகா 2ஆம் ஆண்டு துவக்க விழா வெற்றி கழகம். அதை பற்றி ஒரு வரியில் சொல்லுங்க அப்படின்னு சொன்னால், மாற்றம் இல்லை ஏமாற்றம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ரொம்ப எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. பலவரும் கட்சிகள் வேறு மாற்று கட்சியில் இருந்தாலும் அங்கே வரப்போகிறாங்க, பெரிய அளவில் ஏதோ மாற்றங்கள் நடக்க போகுது அப்படி இப்படின்னு ஒரு பெரிய பில்டப்போடு தான் இந்த 2வது ஆண்டு விழா வந்து நடந்துச்சு. ஒரு ஆண்டு முடிஞ்சு 2வது ஆண்டு துவக்கம். ஏமாற்றம் அது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு கேலிக்கூத்தான விஷயம் நடந்தது. அது பார்த்திங்கன்னா ஒரு பிரசாந்த் கிஷோர் அப்படின்றவர் நம்ம விஜய் அவரோட அறிமுகமாகிறாரு. பொதுவாக விஜய் அவர்கள் அறிமுகம் அப்படின்றது முன்னாடிலாம் யார் கூட இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? குஷி ஆனந்த் அவர் கூட தான் வருவார். இன்றைக்கி அவரை விட்டுட்டு பிரசாந்த் கிஷோரை வந்து கூப்பிட்டுட்டு வந்து மேடையில் அறிமுகமாகறாங்க. நல்ல இன்ட்ரோ தான். இந்த பிரசாந்த் கிஷோர் யாருங்க? அவர் இன்னொரு கட்சியோட தலைவர். பீகாரில் அவர் ஒரு கட்சி ஆரம்பித்து இந்த வட்டம் சட்டசபை எலெக்ஷன்லாம் நிற்க போகிறாங்க. அப்படி ஒரு தலைவர். அவர் வந்து இவருக்கு ஆலோசகராக இருக்கிறார். எவ்வளவு நகைச்சுவையான விஷயம்! பயங்கர நகைச்சுவையாக இருக்குது. எப்படிங்க சாத்தியம்? ஒரு கட்சியோட தலைவர் இன்னொரு கட்சிக்கு ஆலோசகராக இருப்பார். இது என்ன கூட்டணியாப்ப? சரி, இந்த கூட்டணியை தான் நீங்கள் போன தடவை மாநாட்டில் சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். எங்களோட பெரிய கூட்டணி வருகிறது. இன்னும் ஒரு இடம் கூட நின்று வெற்றி தோல்வி பார்க்காத பிரசாந்த் கிஷோரோட கூட்டணி அப்படி எடுத்துக்கலாமா? சரி, இவங்கெல்லாம் சம்பளத்துக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு கூலி தான் இந்த பிரசாந்த் கிஷோர். அவருக்கு யார் பணம் கொடுத்தாலும் வேலை செய்வாங்க. இப்போ கூட ஏடிஎம்கேவுக்காக வேலை செய்ய போகிறதாகவும் செய்திகள் வந்துக்கிட்டு இருந்துச்சு ஒரு பக்கம். அப்படி இருக்கிறப்ப இவருக்கு ஒரு கூலி, சரி விடுங்க, பெரிய ஒரு கம்பெனிக்கு வச்சுக்கலாமே, அவரை வந்து ஒரு ஓரத்தில் சேரை போட்டு உட்கார விடாமல் ஒரு பெரிய இன்ட்ரோ கொடுத்து ஒரு மக்கள்கிட்ட நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? பிரசாந்த் கிஷோர் வந்தார், திமுகவை வெற்றி பெறச் செய்தார். அதே மாதிரி பிரசாந்த் கிஷோர் இப்பொழுது பாருங்கள் நம்மோட இருக்கிறாரு, நாமளும் வெற்றி பெறப்போகிறோம் அப்படின்ற செய்தியை சொல்ல போகிறீங்களா? ஒன்றும் புரியலை. இது என்ன மாதிரியான அணுகுமுறை அப்படின்னு. ஆனால் ஒரு இந்த கடந்த ஓர் ஆண்டில் நீங்கள் என்ன தான் பண்ணீங்க அதெல்லாம் சொல்லுவீங்க அப்படின்னு எதிர்பார்த்தா அவர் பேசுகிறாரு. 14 நிமிடங்கள் மட்டுமே பேசுகின்றார். வெறும் 14 நிமிஷம். இதில் அப்படியே யோசிச்சுக்கிட்டே ஒரு 2-3 நிமிஷத்தை ஓட்டிட்டார். அது இது ஒன்று. இதில் முறையாக சரியாக அவர் பேசிய ஒரு விஷயம் அப்படின்னா மும்மொழி கொள்கையை பற்றி பேசினார். உண்மையாக இந்தியை பற்றி பேசலை அப்படின்னு திமுக விமர்சனம் பண்ணுற அளவுக்கு சரியாக பேசியிருக்கிறாங்க. மற்றபடி அவருடைய பேச்சு ரொம்ப சொதப்பல். சினிமா பாணியில் வெறும் 15 நிமிஷம் தான். வசனத்தை அழகாக மனப்பாடம் பண்ணிட்டு வந்திருக்கலாம். இந்த இதிலிருந்து அவருக்கு ஒரு புதுசாக ஒரு பேர் வச்சுருக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஸ்டாலின் அவர்கள், ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து பேப்பரை பார்த்துக்கிட்டே வாசிப்பார், இல்லை சின்ன ஒரு பிட்டு பேப்பரை வச்சுக்கிட்டு, அதே மாதிரி ஒரு நபராக அந்த லிஸ்ட்டில் வந்து இந்த தலைவரையும் சேர்த்துட்டாங்க. இன்ன வரைக்கும் சீமானோ அண்ணாமலை அவர்களோ எங்கேயாவது ஒரு சின்ன, அதாவது ஒரு குறிப்பெடுத்து வைக்கிறது வேறு, பார்த்து பார்த்து வாசிப்பாங்களா என்ன? அவங்க 2 பேரும் எங்கேயுமே அந்த மாதிரி குறிப்பெடுத்து வச்சுக்கிட்டு அல்லது பார்த்து பார்த்து வாசிக்கிற நபர்கள் கிடையாது. மற்ற எல்லோருமே இந்த மாதிரி பிட்டு பேப்பரை வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஓகே, அந்த லிஸ்ட்டில் வந்து இப்போ ஸ்டாலினோடு இணையாக பேசப்படும் அளவிற்கு விஜய் அவர்கள் வந்திருக்கிறாரு. இது வந்து இந்த 2வது மாநாட்டு இந்த ஓராண்டில் சாதனை அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். அப்புறம் குறிப்பாக எதை பற்றி பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன பசங்க விளையாட்டு அப்படின்னு ஒன்று சொன்னார். என்னங்க சின்ன பசங்க விளையாட்டு அப்படின்னா, இந்த தங்களோட ஐடிவிங்க வச்சுக்கிட்டு இந்த ஹேஷ்டேக் போட்டு நான் பெரிய ஆளா நீ பெரிய ஆளா, ஸ்டாலின் கட் அவுட், மோடி கட் அவுட், இந்த மாதிரி சின்ன பசங்க விளையாட்டு விளையாடுறாங்க. ஆனால் நம்ம பசங்க ஒரு சம்பவம் பண்ணாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இதே ஹேஷ்டேக் போட்டு விளையாடின விளையாட்டை தான் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க பண்ணது சம்பவமாக, இவங்க வந்து விளையாட்டா சின்ன பசங்க விளையாட்டு
விளையாண்டதாக சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹாஸ்டாக் வந்து நான் உண்மையிலேயே என்ன சொல்ல வரேன், இந்த யார் அந்த சார், இந்த கேள்விக்கு பதிலை வெளியே தெரிய விடாமல் மறைக்க ரொம்ப ராஜதந்திரமாக, பொதுவாக ஒரு ஒரு கோட்டுக்கு பக்கத்தில் பெரிய கோடை போடக்கூடிய அந்த ஃபார்முலாவை செய்யக்கூடிய இந்த ஸ்டாலின் அவர்கள் இந்த தடவையும் அந்த ஃபார்முலா படி தான் செஞ்சுருக்கிறாங்க. அதில் தான் இந்த ஹாஷ்டாக் இதெல்லாம் வருது. ஆக அவங்க வந்து ரொம்ப தெளிவாக அந்த யார் அந்த சாரு அப்படின்றத மறைக்கிறதுக்கு நல்ல விளையாட்டு விளையாடுறாங்க. இந்த இதில் வந்து இப்பொழுது அண்ணாமலைஜி அவர்களுக்கும் பதில் சொல்ல வேண்டிய நெருக்கடி, அவங்களும் பதில் சொல்லி இதை ஈக்குவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு பதில் சொல்லும் பொழுது அந்த யார் இந்த சார் அதுக்கான கேள்வி கேட்க முடியாமல் போயிடும். அதே மாதிரி இப்போ இவ்வளோ பெரிய 2ஆம் ஆண்டு விழாவில் யார் அந்த சாருன்றதை பற்றி நம்ம இந்த சாரு எதையுமே சொல்லாமல் விட்டுட்டார். ஆக இது வந்து ஒரு பக்கம் இருக்க, பிரசாந்த் கிஷோர் மாதிரி இந்த மேடையிலையும் ஒரு புதியவர் உள்ளே வந்திருந்தாங்க. எல்லோரும் அதிகம் பேசப்பட்ட ஒரு நபராகவும் இருக்கிறாங்க. அவர் வந்து ஆதவ் அர்ஜுன். ஆதவ் அர்ஜுன் அவர்கள் மார்டின் அப்படின்ற லாட்ரி அதிபரோட மருமகன். அந்த குடும்பத்திலிருந்து வந்த ஒருவர், நான் இருக்கிறேன் விஜய்க்கு துணையாக, எவ்வளவு பணம் செலவானாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் நிற்கும் பொழுது ரசிகர்களுக்கு எப்பா பெரிய பணம் முதல்ல நம்மகிட்ட இருக்குது, எதையும் பார்ப்போம்ல அப்படின்ற மாதிரி ஒரு இருக்குது. அதே மாதிரி அவரோட பேசும் பொழுது நம்ம ஆதவ் அர்ஜுன் அவர்கள் பேசும்பொழுது அடுத்து தலைவர் விஜய் அவர்கள் நடிக்க மாட்டார் அப்படின்ற விஷயத்தையும் ஒரு கோடிட்டு காமிச்சாங்க. இதில் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் பேசினதில் தான் ரொம்ப முக்கியம். தமிழ்நாடே கொண்டாடக்கூடிய ஒரு பீகாரி என்றால் MS தோனி அவர்கள். இந்த வெற்றிக்கு பின்பு, அதாவது விஜய் அவர்களை வெற்றி பெற வைத்துவிட்டு இன்னொரு பீகாரியும் பெருமையாக பேசுவீர்கள், அது நான் தான் பிரசாந்த் கிஷோர் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. ஆக ஒரு வெளி மாநிலத்தை சார்ந்த ஒருவரை கூப்பிட்டுட்டு வந்து அவரோட ஆலோசனையின் பேரில் ஒரு அரசியல் கட்சி நடத்துவது என்பது மிக 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 வெட்கப்படக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா நமது மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள், குறிப்பாக இப்போ கலைஞர் கருணாநிதி எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் வந்து எதிர்க்கட்சிகளை, அதாவது மத்தியில் வந்து பல முறை ஆட்சி மாற்றங்களை உருவாக்கக்கூடிய அளவுக்கு, ஆட்சியில் அதிகாரம் செலுத்துவது அளவுக்கு வளர்ந்த ஒரு நபர். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கடைசி வரைக்கும் மத்திய அரசிற்கு எதிர்ப்பான நிலைப்பாடு எடுத்து, அதே நேரத்தில் ஆதரிக்க வேண்டிய விஷயங்களை ஆதரித்து, தன்னையும் ஒரு தரமான ஒரு அரசியல்வாதியாக நிலைநிறுத்தி கொண்டவர். இப்படி இதுக்கு முன்னாடி ராஜாஜி, இப்படி காமராஜர் ஐயா, இப்படி பலரை சொல்லலாம். இவங்க எல்லோரும் வந்தவங்க. அவங்க வந்து ஒரு தமிழனாக, ஒரு மிகப்பெரிய சாணக்கியர்களாக, அரசியலை வந்து அடுத்தவங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய நபர்களாக இருந்தாங்க, தலைவர்களாக இருந்தாங்க. இவர் என்னென்னா, ஸ்டாலினும் இவருமே இந்த பிரசாந்த் கிஷோரை நம்பி இருக்கிறாங்க அப்படின்றது தமிழர்களுக்கே ஒரு தலைக்குனிவான ஒரு விஷயமாக தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்குது. அப்புறம் இப்போ வெளியில் அதிகம் என்ன பேசுகிறாங்கன்னா, தளபதி அவர் 2 தளபதியுமே துண்டுச்சீட்டு தளபதிகள் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 14 நிமிஷத்தில் அவர் பேசினதில் பாயாசம், பாசிசம் அந்த மாதிரி ஒரு ரைமிங்காக 2 வார்த்தையை பேசிட்டு அவர் வந்து இடையில திக்கி தண்ணீரி அந்தான்னு முடிச்சிட்டாரு. இந்த 2வது ஆண்டு துவக்க விழா நிகழ்ச்சியில் நமக்கு பல கேள்விகள் இருக்கின்றன. சில நல்ல விஷயங்கள், அதாவது போல்டாக வந்து திமுகவை எதிர்த்தது அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த இதில் பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பாக வந்து மன்னராட்சி நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மார்டின் அவர்களின் மருமகன் ஆதவ் அர்ஜுன் பேசியது குறிப்பிடத்தக்க விஷயம். அதுக்கு பிறகு போலி அப்பா அப்படின்ற செய்தியை வந்து பேசினாங்க. அவங்க டீம்
அவர் விஜய் அவர்கள் பேசலைன்னா கூட போலி அப்பா, அப்பாவுக்கே போலியா அப்படின்னு சொல்லிட்டு யாரை பற்றி பேசுகிறாங்க, விஜய் அவர்களோட அவர்கள் மாதிரியே ஒரு உடை நடை பாவனையெல்லாம் செஞ்சு ஸ்டாலின் அவர்கள் வந்து நடித்து காமிச்சாங்க. அந்த அந்த வீடியோவெலாம் வைரல் ஆச்சு, அந்த போலி அப்பா அப்படின்னு அதை பற்றி பேசுனாங்க. ஆக ரொம்ப சொதப்பலான விஷயம் அப்படின்னு சொன்னால் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வருகையும், அதே மாதிரி மார்ட்டின் அவர்களுடைய மருமகனை வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து சாமானியர்களின் கட்சி, எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள்லாம் பாருங்கள் சாதாரணமானவர்கள் சாமானியர்கள்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு ஊழல் பெரிச்சாளி மார்ட்டின், அதாவது பலரையும் தற்கொலைக்கு தூண்டிய ஒரு நிறுவனம், பல மோசடிகளை செய்தவர்கள். அதாவது லாட்ரி விற்று கமிஷன் கிடைக்கும். இன்றைக்கி வந்து எல்லா மாநிலங்கள்லேயும் லாட்ரி விற்பனை நடக்குது. ஆனால் இவங்க அந்த லாட்ரியவே போலியாக அடித்து அதில் வருமானம் பார்க்கக்கூடிய ஒரு கொள்ளை கும்பல் இவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி இவங்க தான் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரிய ஆலைகள், அதாவது சாராய ஆலைகளுக்கெல்லாம் பார்ட்னராக இருக்கிறார் இந்த மார்ட்டின். அப்பேற்பட்டவர் வச்சுக்கிட்டு சொல்கிறாங்க, மார்ட்டின் மருமகனை வச்சுக்கிட்டு நாங்கள் சாமானியர் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் நம்ம விஜய் அவர்கள் பேசுனது எது மாதிரி இருக்குது அப்படின்னா, நம்ம முன்னாடி ஒரு சூர்யா அப்படின்னு ஒரு நடிகர் இருந்தார் பாருங்க, அவர் இது மாதிரி தான் பயங்கரமாக பேசிட்டு இப்போ அவர் வந்து மும்பையில் செட்டில் ஆகி போனார். இவருக்கு ஒரு வித்தியாசம் தான். அவர் வந்து ஒரு ரஃப்பாக பேசிக்கிட்டே நான் யார் தெரியுமா அப்படின்னு, இவர் வந்து அப்படி கொஞ்சம் பணிவாக அதே விஷயத்த சொல்கிறாரு. ரெண்டு பேருக்கு பெரிய வித்தியாசம் இல்லை. ஆக வந்து இந்த விஷயத்தில் ஸ்டாலினை இன்னொரு விஷயத்துல ஒத்து போகிறாரு. எப்படின்னா முழுக்க பாலிமர் டிவி ஒவ்வொன்றும், அதாவது வீட்டிலிருந்து புறப்பட்டு விட்டார், அதுக்கு முன்னாடி பாத்ரூம் போனார் பாருங்கள், இப்போ இடையில வந்து டீ சாப்பிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய நேரலை வர்ணனை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு மாநாடு நடக்கிற மாநாடோட துவக்க விழாவிலேருந்து பண்ணுறது ஒரு நாகரிகம், நல்ல விஷயம். இவங்க வந்து இது மாதிரி 4-5 டிவிகளுக்கு பணம் கொடுத்து இந்த மாதிரி ஒரு பெரிய விளம்பரம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவர் வந்து ஒரு படத்தை எடுத்து விளம்பரம் பண்ணி அதன் மூலம் வருமானம் பண்ணவங்க தான். இப்போ இவங்க எடுக்க போகிற படத்தில் இன்னும் ட்ரெய்லர் மட்டும்தான் போய்கிட்டு இருக்கு, படமே இன்னும் எடுக்கலை. எப்போ படம் எடுக்க போகிறாங்க? 1 வருஷம் ஆச்சு, ஒரு போராட்டங்கள் நடக்கலை, ஒரு இடத்துல கூட சாலை மறியல், மக்கள் கருத்துக்கு ஆதரவாக போராட்டம் எதுவுமே இல்லை. குஷி ஆனந்த் அவர்கள் சொல்லும் பொழுது நாங்கள் பெரிய சாதனை செய்திருக்கின்றோம், பேனா பென்சில் கொடுத்தோம், சில இடங்களில் உணவுகள் சாப்பாடெல்லாம் கொடுத்தோம் அப்படின்ட்டு. ரொம்ப தரம் தாழ்ந்த அரசியலாக தான் நம்ம அதை பார்க்க வேண்டியிருக்கு. ஆக பிரசாந்த் கிஷோர் அப்படின்ற ஒருவரோடு கைகோர்த்து இந்த அரசியலில் வெற்றி பெற முடியும் என்று தவறான கருத்தை தன்னுடைய ரசிகர்களுக்கும் பதிவு செய்து தன்னை பெரிய தலைவனாக நடிக்கும்